இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை 398ஆம் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அறப்போராட்டத்தை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மைப்பா சேசுராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் மில்டன் அவர்களே, இந்த களத்தில் இந்த பந்தலில் நம்மோடு இல்லாவிட்டாலும் கூட தொலை தூரத்தில் அல்லது வெகு தூரத்தில் அல்லது அருகில் எங்கோ ஒரு இடத்திலிருந்து இப்போராட்டத்திற்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கிற போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதயகுமார் அவர்களே, உடன் வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழினியன் அவர்களே, நெல்லை மாவட்ட செயலாளர் கார்த்திக் அவர்களே, ஆற்றல் அரசு அவர்களே, சங்கத்தமிழன் அவர்களே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, எனது அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் கவனத்தை ஈர்க்கிற போராட்டம் என்பதை விட இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கிற போராட்டம் என்பதை விட உலகின் கவனத்தை ஈர்க்கிற போராட்டம் இடிந்தகரை போராட்டம் என்று வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு, பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, உறுதிப்பாட்டில் நிலைகுலையாமல் தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக அறவழியில் போராடி கொண்டிருக்கிற உங்களை முதலில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நம்முடைய மைப்பா அவர்கள் சொன்னதைப் போல இன்று நான் தஞ்சை மாவட்டத்திலும் நாகை மாவட்டத்திலும் சுற்றுப்பயணத்திற்கு கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் அளித்திருந்தேன். திருமண நிகழ்ச்சிகள், காதணி விழாக்கள், படச்சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சில மாதங்களுக்கு முன்பே ஒப்புதல் கொடுத்திருந்தேன். ஆனால் இடிந்தகரையில் கூடங்குளத்தில் ஏற்பட்டிருக்கிற பதற்றமான இந்த சூழலில் கடந்த 4-5 நாட்களாகவே ஏதாவது ஒரு நாள் இங்கே வர வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தேன். வேறு எந்த நிகழ்ச்சியையும் என்னால் தள்ளி வைக்க முடியாத நிலையில் இன்று தஞ்சை நாகை மாவட்ட சுற்றுப்பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். நேற்று திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம், அதற்கு முதல் நாள் மதுரை மாவட்டம் எங்கும் சுற்றுப்பயணம், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒப்புக்கொண்ட நிலையில இன்றைக்கு தஞ்சை நாகை மாவட்ட சுற்றுப்பயணத்திற்கு போயிருந்தால் இங்கே வந்திருக்க முடியாது. நாளையும் அடுத்த நாளும் அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள். ஆகவே எப்படியாவது இன்றைக்கு வந்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் திண்டுக்கல் மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு விடிய காலை மதுரையிலே வந்து தங்கி காலையில் புறப்பட்டோம். தூத்துக்குடியிலே நடைபெற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்று 6வது நாளாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தை வாழ்த்தி போராடி கொண்டிருக்கிற பொதுமக்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிற வகையிலே உரையாற்றிவிட்டுத்தான் அங்கிருந்து கிளம்பினோம். பின்னர் மணப்பாடு வந்து அங்கே காவல்துறையின் காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறையால் துப்பாக்கியால் சுடப்பட்டு காலமாகிவிட்ட அந்தோனி ஜான் அவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வழியிலே பெரிய தாளையில் உங்களை போல் தெருவிலே பந்தல் போட்டு பெண்களும் கணிசமான அளவிலே பங்கேற்று இன்றைக்கு 4வது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பந்தலிலும் நின்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இங்கே வர இவ்வளவு நேரமாகிவிட்டது. 2 மணிக்கு வரலாம் என்று திட்டமிட்டோம். பிறகு 3 மணி என்று மைப்பாவிடத்திலே தகவல் கொடுத்தோம். 4 மணிக்கு வந்துவிடலாம் என்று எண்ணி முயற்சித்து பார்த்தேன். ஆனால் நேரம் கடந்து விட்டது. இந்த நிலையிலும் கூட இவ்வளவு கட்டுப்பாடு,
காவல்துறை, தமிழக அரசு உங்கள் கட்டுப்பாடை பார்த்து வெட்கப்பட வேண்டும், தலைகுனிய வேண்டும். அந்த அளவிற்கு வன்முறை இல்லாமல், எந்த விதமான வன்முறைக்கும் இடம் தராமல் அமைதி காத்து போராடுகிற மக்களை பார்த்து துப்பாக்கியால் சுடுகிறார்கள் என்றால் எவ்வளவு வெட்கக்கேடான இழிவான செயல் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்தோனி ஜான் என்ன செய்தார்? மணப்பாடு பகுதியில் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டதா? காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே மோதல் நடந்ததா? காவல்துறையினரின் வண்டிகள் மீது அல்லது காவல்துறையினரின் மீது யாராவது கல் வீசினார்களா? அதிகாரிகள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினார்களா? எதுவுமே நடக்காத போது கடைக்கு போய் பொருளை வாங்கிவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த அந்தோனி ஜான் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அவருடைய அடிவயிற்றை துளைத்துக் கொண்டு போயிருக்கிறது துப்பாக்கி குண்டு. அது 2 பெண் குழந்தைகள் அவருக்கு. ஒரு குழந்தை தூத்துக்குடியிலே என்ஜினியர் படித்துக் கொண்டிருக்கிறது, 2ஆம் ஆண்டு. இன்னொரு பெண் +2, இன்னொரு மகன் +2 படித்துக் கொண்டிருக்கிறார். 2 பெண் குழந்தைகள். அந்த தாய் கதறி கதறி அழ, தாயை பார்த்து 2 மகள்களும் தேம்பி தேம்பி அழுத அந்த காட்சியை பார்த்து வேதனைப்படுகிறேன். அந்த தாயார் என்ன சொன்னார் என்றால், காக்கா குருவியை சுடுவதற்கு கூட யோசிக்கிறார்கள், ஆனால் என் புருஷனை இப்படி கொன்று விட்டார்களே என்று அவர் வேதனை விம்ம விம்ம அழுதார். அந்த அளவுக்கு காவல்துறையுடைய காட்டுமிராண்டித்தனம் நம் மீது ஏவப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் தமிழக அரசுக்கு எதிரான போராட்டமா? இந்த போராட்டம் தமிழக காவல்துறைக்கு எதிரான போராட்டமா? இந்த போராட்டம் வேறு ஏதேனும் உள்நோக்கம் கொண்ட அரசியல் ஆதாயம் தேடுகிற போராட்டமா? அதாவது கட்சிகள் சம்பந்தப்பட்ட, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அல்லது கூட்டணிகள் சம்பந்தப்பட்ட போராட்டமா? இல்லை. இந்த போராட்டம் என்பது ஒரு மனித நேயத்திற்கான போராட்டம், மானுடத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம், அடுத்தடுத்த சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு அற போராட்டம். இதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. ஆளுங்கட்சிக்காரர்களின் தொடர்போ அல்லது எதிர்கட்சிக்காரர்களின் தொடர்போ அல்லது அந்த கூட்டணியின் தூண்டுதலோ அல்லது இந்த கூட்டணியின் தூண்டுதலோ என்பதற்கு இடமே இல்லை. அரசியல் ஆதாயம் இல்லாமல் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில், அரசியல் கலப்பு இல்லாமல் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் காவல்துறை இவ்வளவு கொடூரமான ஒரு அடக்குமுறையை ஏன் ஏவ வேண்டும்? வான்வழியே ஹெலிகாப்டரில் வந்து கண்காணிக்கிறார்களாம், கடல் வழியே கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி கண்காணிக்கிறார்களாம். இடிந்தகரை கூடங்குளம் பகுதி என்ன அண்டை நாடா? என்ன பாகிஸ்தானின் ஒரு பகுதியா? இது ஆப்கானிஸ்தானிலே ஒரு பகுதியா? ஏதோ இன்னொரு நாட்டை வேவு பார்ப்பதை போல, இன்னொரு நாட்டு மக்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதை போல இடிந்தகரை கூடங்குளம் பகுதியில் வாழக்கூடிய சாதாரண இந்த தமிழ் மக்களை கண்காணிக்கிறோம் என்ற பெயரில் கடல் வழியே கப்பலும், வான்வழியே விமானம் அல்லது ஹெலிகாப்டர் போன்ற வண்டிகளிலே வந்து, வாகனங்களிலே வந்து நம்முடைய மக்கள் அச்சப்படக்கூடிய வகையிலே பெரும் அச்சுறுத்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதிர்ச்சி அடைந்த சகாய பிரான்சிஸ் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. இந்த களத்திலே 2 பேர் இப்போது களப்பலியாகி இருக்கிறார்கள். 2ம் அநியாயமான ஒரு உயிரிழப்பு. அரசுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் கூட ஏதோ சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக காவல்துறை அவசரப்பட்டு துப்பாக்கியை திறந்து விட்டது என்று சொல்லலாம். அப்படி எதுவுமே கிடையாது. பதற்றப்படுவதற்கு எந்த நிலையும் இல்லை. எரிபொருளை நிரப்பப் போகிறார்கள், அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முற்றுகை போராட்டம். அந்த முற்றுகை போராட்டம் கூட எவ்வளவு கட்டுப்பாடாக நடந்தது, உலகமே பார்த்துக் கொண்டிருந்தது. அணு உலைக்கு பக்கத்திலே போய் அமர்ந்த நிலையிலும் கூட யாராவது கல்லெடுத்து வீசியிருப்பார்களா? செருப்பை எடுத்து வீசியிருப்பார்களா?
தொடப்ப கட்டைகளை எடுத்து வீசியிருப்பார்களா? அந்த இடத்தில் கூட போய் நின்று பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று அத்தனை பேரும் முழக்கங்களைத்தான் எழுப்பினார்கள். அணு உலை வேண்டாம், அணு யுத்தம் வேண்டாம், அமைதி வேண்டும், எரிபொருளை நிரப்பாதே என்று அறவழியான முழக்கங்களைத்தான் எழுப்பினார்கள். அந்த மக்களின் மீது வேண்டுமென்று இடையிலே நுழைந்து தேவையற்ற ஒரு பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது என்ற காரணத்தை காட்டலாம், சாக்கு போக்கு சொல்லலாம் என்கிற முயற்சிகளை செய்து காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறது. கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியிருக்கிறது. தடியடி நடத்தி பெண்களை, குழந்தைகளை விரட்டி அடித்திருக்கிறது. கடலில் இறங்கியவர்களை கூட தேடி போய் தாக்கியிருக்கிறார்கள். என்ன கொடூரம் இது! நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவதை போல பயங்கரவாதத்திலேயே மிக கொடிய பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் தான். அரச பயங்கரவாதம் என்றால் காவல்துறை செய்கிற பயங்கரவாத நடவடிக்கைகள் தான், ராணுவம் செய்கிற பயங்கரவாத நடவடிக்கைகள் தான் கொடுமையானது. இவர்கள் கையிலே துப்பாக்கி இருக்கிறது என்பதற்காக விரும்பிய நேரத்தில் எல்லாம் அதை பயன்படுத்த முடியும் என்று எந்த சட்டம் சொல்லியிருக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான பிரிவு இருக்கிறதா? அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை தழுவி எழுதியிருக்கிற வேறு ஏதேனும் சட்டங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆக அந்தோனி ஜானை கொன்றவன் அவன் போலீஸ்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு கொலையாளி தான், ஒரு குற்றவாளி. அந்த கொலையாளியின் மீது, குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்து அவனை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகளும் முதன்மையானதாகும். சகாய பிரான்சிஸுடைய உடலை நாம் ஏன் வாங்க மறுக்கிறோம்? இது இந்த அச்சுறுத்தலால் நிகழ்ந்த படுகொலை. அறிவானால் வெட்டவில்லை, துப்பாக்கியால் சுடவில்லை, அதனால் இது இயற்கை மரணம் என்று சொல்ல முடியுமா? வான்வெளியே பறந்து வந்த அந்த ஹெலிகாப்டர் அவ்வளவு தாழ பறந்து வருகிறது என்கிற போது எவ்வளவு பெரிய இறைச்சல் வரும், அதில் அச்சம் வருமா வராதா? எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை தருகிற நடவடிக்கை. ஆகவே இதற்கு அரச பயங்கரவாதம் என்றுதான் பொருள். இந்த அரச பயங்கரவாதத்தால் ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலால் சகாய பிரான்சிஸை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே சகாயத்தை, அவருடைய மரணத்தை எழுதுகிற போது இப்படிப்பட்ட நிகழ்வால் இவன் இறந்தான் என்று எழுதுங்கள் என்பதுதான் கோரிக்கை. ஏன் அதை எழுதக்கூடாது? அதை எழுத தயங்குகிறது அரசு, அதை பதிவு செய்ய மறுக்கிறது அரசு. அதனால் உடலை வாங்க மறுக்கிறோம் என்று சொன்ன காரணத்தால் இன்னும் பிண பரிசோதனை செய்வதற்கான அறுவை நடக்கவில்லை. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மருத்துவமனைகளிலே மருத்துவம் தரக்கூடாது என்று அச்சுறுத்துகிறார்கள். இதுவரை 62 பேரை கைது செய்திருப்பதாக இங்கே வைத்தா சொன்னார். பொதுமக்கள் அப்படி எங்கே போய் வன்முறையில் ஈடுபட்டார்கள்? எல்லா இடங்களிலும் அமைதியாக நடக்கிறது. இந்த பந்தலுக்கு வந்து இந்த தேவாலயத்திற்குள் நுழைந்து மக்கள் வழிபடக்கூடிய மாதாவின் சிலையை உடைத்து இந்த தளத்திலே சிறுநீரும் கழித்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை விட நம்முடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்த தெய்வ வழிபாட்டின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். மாதா சிலையை உடைத்திருக்கிறார்கள். ஆக பாளையங்கோட்டையில் போராட்டம் நடக்கிறது. பாளையங்கோட்டையிலே நெல்லை அமைதியான முறையில் நடக்கிறது. தூத்துக்குடியிலே 6வது நாளாக நடக்கிறது, அமைதியான முறையில் நடக்கிறது. பெரிய தானையிலே 4வது நாள் நடக்கிறது, கட்டுப்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே 398வது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய வன்முறைக்கு இடமுண்டா? காந்தியடிகளின் காலத்தில் கூட இவ்வளவு கட்டுப்பாடான போராட்டம் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாற்றை இன்றைக்கு திருப்பி எழுதக்கூடிய ஒரு வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பான முறையில் எத்தனையோ விமர்சனங்களை எல்லாம் தாண்டி, அவதூறுகளை எல்லாம் தாண்டி, அச்சுறுத்தல்களை எல்லாம் தாண்டி நீங்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் அவர்களுக்கும்
முன்னணி தளபதிகளுக்கும் ஒத்துழைப்பாக இருக்கிறீர்கள் என்பதுதான் வியப்பிலும் வியப்பு. காவல்துறையோ அரசாங்கமோ இன்றைக்கு யாரை கண்டு அச்சப்படுகிறது? உங்களை கண்டு அச்சப்படுகிறது. அவன் எரிபொருளை இன்னும் நிரப்ப முடியவில்லை, நாள் குறித்தான். ஆனால் நிரப்ப முடிந்ததா? நிரப்ப முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? இடிந்த கரையில் நீங்க நடத்தி கொண்டிருக்கிற உறுதிக்குறையான போராட்டம் தான் என்பதை நடந்துவிடக் கூடாது. ஆக அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற உதயகுமார் அவர்கள் எதற்காக சரணடைய வேண்டும்? எனக்கு தகவல் கிடைத்தவுடனே நான் ஒரு தொலைக்காட்சியில் தொலைபேசி மூலமாக பேட்டி கொடுத்தேன். என்னிடத்தில் அந்த நிருபர் கேட்டார், உதயகுமார் சரணடைவதாக சொல்லியிருக்கிறார், இன்று இரவு 9 மணிக்கு அவர் சரணடைய போகிறார், அதை பற்றி உங்கள் கருத்து இல்லை என்று கேட்டார். நான் சொன்னேன், உதயகுமார் என்ன கொலை குற்றம் செய்தாரா, கொள்ளையடித்தாரா, அல்லது வேறு ஏதேனும் சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரா? ஏன் உதயகுமார் சரணடைய வேண்டும்? அவர் சரணடைய கூடாது, பாதுகாப்பாக இருந்து போராட்டத்தை வழிநடத்த வேண்டும். சரணடைய வேண்டிய தேவை இல்லை. அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கு எந்த நிலையிலும் பின்வாங்க கூடாது என்று நான் சொன்னேன். அதையே தாய்மார்களான நீங்களும் அவருக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அதை கேட்டு அவரும் இன்றைக்கு இந்த போராட்டத்தை வெளியிலிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் சரணடைய வேண்டும்? என்ன குற்றமாக இழைத்திருக்கிறோம்? வெளிநாட்டிலிருந்து பல பேர் தோன்றிவிடுகிறார்கள் என்று சொல்கிறார். வெளிநாட்டு சக்திகள் இதிலே இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். உதயகுமார் தப்பி ஓட்டம் என்று ஒரு பத்திரிகை எழுதுகிறது. மக்கள் அச்சத்திலே கிடக்கிறார்கள் என்று ஒரு பத்திரிகை எழுதுகிறது. அந்த பத்திரிகைக்காரர்கள் இங்கே வந்து பார்த்தால் தெரியாதா மக்கள் அச்சத்திலே கிடக்கிறீர்களா? துணை இல்லாமல் எப்படி தொடர்ந்து 398வது நாளாக இந்த போராட்டம் தொடரும். ஆக திட்டமிட்டு எழுதுகிறார். உள்ளபடியே சொல்ல போனால் அயல் நாட்டோடு யார் உறவு கொண்டிருப்பது, வெளிநாட்டு சக்திகளோடு யார் உறவு கொண்டிருப்பது? இந்திய அரசாங்கம் தான் உறவு கொண்டிருக்கிறது ரஷ்யாவோடு. உதயகுமார் எந்த நாட்டோடு ஒப்பந்தம் போட்டாரா? எந்த ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டு இருக்கிறாரா? ஆனால் இந்திய அரசு ரஷ்ய அரசாங்கத்தோடு 1988 வாக்கில் ராஜீவ்காந்தி இருந்த காலத்தில் ஒப்பந்தம் போட்டார்கள். அப்படி ராஜீவ்காந்தி காலத்திலே போட்ட ஒப்பந்தத்தை மீற முடியாமல் நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்கிற கட்டாயம் இந்திய அரசுக்கு. இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை, பாதிப்புகளை பற்றி கவலைப்படுவதில்லை. அயல் நாட்டினரோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் கவனமாக இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த அணு உலை வருவதனால் இங்கே 1000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அது இந்த நாட்டுக்குத்தானே பயன்படையும் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே அணு உலை கேரளாவுக்கு கொச்சின் அருகே தொடங்குவதற்காக போன போது கேரளா மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? 1000 மெகாவாட் மின்சாரம் கிடைத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை என்று கேரளாக்காரன் விரட்டி அடித்தானா இல்லையா? கொச்சின் அருகே நிறுவ முடியாத நிலையிலே வட கேரளா பகுதிக்கு போகிறோம் என்று அங்கே போய் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முயற்சித்த போது அங்கேயும் எதிர்ப்பு வந்ததா இல்லையா? அங்கே காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் எதிரிகளாக இருந்தால் கூட ஒற்றுமையாக இருந்து தம்முடைய மக்களின் நலன்களுக்காக குரல் எழுப்புகிறார்கள். அதனால் கேரளாக்காரன் அதை விரட்டி அடித்தார். தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்தது அரசியல் கட்சிகள் எதிர்த்தனவா? ஒன்றுபட்டு அவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்களா? இன்றைக்காவது அப்படி எழுப்புகிறார்களா? உதயகுமார் அவர்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்களே தவிர இந்த போராட்டத்தில் உள்ள நியாயத்தை உணரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் செயல்படவில்லை. கேரளாவுக்காரனுக்கு இருக்கிற விழிப்புணர்வு தமிழ்நாட்டுக்காரனும் இல்லை. இவ்வளவு பயன் விளையும் என்றால் ஏன் கேரளாக்காரன் அதை உருவாக்கிக் கொள்ளவில்லை? இன்றைக்கு என்ன சொல்லுகிறான் கேரளாக்காரன் தெரியுமா? நாங்கள் வேண்டாம் என்று விரட்டி அடித்த அணு உலையை கூடங்குளத்திலே நிறுவி இயக்கப் போகிறீர்கள், அந்த அணு உலையின் மூலம் கிடைக்கிற மின்சாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று கேரளா கேட்கிறார்.
எவ்வளவு கெட்டிக்காரன் பார்த்தீர்களா? எங்கள் மண்ணிலே வைக்கக்கூடாத நூலை வேறு எங்கு வேண்டுமானாலும் வையுங்க, வேறு எங்கு வேண்டுமானாலும் வையுங்க.